ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை இந்த திட்டத்தில் மேலும் 1,48,000 பேர்த்த வந்து சேர்த்துருக்காங்க. அந்த டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் நடந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் 2ஆம் கட்ட தொடக்க விழாவில் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, மகளிர் உரிமை தொகை கேட்டு மேல்முறையீடு செய்தவர்களில் 1,48,000 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு காரணங்களால் விடுபட்டுள்ள இவர்களுக்கு உரிமை தொகை வந்து ஜூலை 15ஆம் தேதி முதல் விடுவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் இந்த திட்டம் தமிழ்நாடு அரசின் சார்பிலாக செயல்படுத்த போது 1,63,00,000 பேர் வந்து இதுக்கு விண்ணப்பிச்சிருந்தாங்க. இதில் வந்து 1,06,50,000 குடும்பங்களுக்கு இந்த விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டு அவர்களுக்கு மாதம் 1,000 ரூபா வந்து வழங்கப்பட்டு வருது. இருந்தாலும் கூட இதில் தகுதி இருந்தும் பலரும் வந்து உரிமை தொகை கிடைக்காததால் மேல்முறையீட்டுக்கு வந்து தமிழ்நாடு அரசு அனுமதிச்சிச்சு. அந்த அடிப்படையில் கடந்த 2023 நவம்பர் மாதம் 7,35,000 மகளிருக்கு வந்து உரிமை தொகை வழங்கப்பட்டது. தற்போது இந்த திட்டத்தின் மூலமாக மொத்தமாக 1,13,84,300 மகளிருக்கு இந்த உரிமை தொகை வழங்கப்பட்டு வருது. இது தவிர 11,85,000 பேர் வந்து மகளிர் உரிமை தொகையை தேவைன்னு சொல்லிட்டு மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க. இந்த 11,85,000 பேர்த்தில் யாரெல்லாம் வந்து தகுதியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்துட்டு தான் மேல்முறையீடு செஞ்சவங்களில் 1,48,000 பேர் வந்து தற்போது வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இவர்களின் வங்கி கணக்குக்கு ஜூலை 15ஆம் தேதி முதல் மாதம் 1,000 ரூபா வந்து வழங்கப்படும் அப்படின்னு தான் தமிழ்நாடு அரசினுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இந்த செய்தி கேட்டோடனே நிறைய நபர்கள் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த மேல்முறையீட்டுக்கு தற்போது வந்து விண்ணப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. தற்போது வந்து மேல்முறையீட்டுக்கு விண்ணப்பிக்க முடியாது. நீங்கள் வந்து ஏற்கனவே விண்ணப்பிச்சிருப்பீங்க. அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசு இந்த 1,48,000 பேர் தேர்வு செஞ்சுருக்காங்க. இது யாரெல்லாம் இந்த பயனாளியாக இருக்கீங்க அப்படிங்கிறத ஜூலை 15ஆம் தேதி உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட்டு அல்லது அந்த மெசேஜ் வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.